அவங்க அத்தனை பேரும் இவரை லீடராக எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ணாமல் போனதுக்கான அடிப்படை காரணம் என்ன? அதான் கேக்குறேன், என்ன ட்ரூத்ஃபுல்னஸ். அதுதான் அவுட்ஷைன். எல்லா குவாலிட்டிஸையும் விட அதுதான் ஒரு தலைவருக்கு மிக 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 முக்கியமான ஒரு குவாலிட்டியா நான் பாக்குறேன். இப்ப காமராஜர் வந்து நீங்க வந்து பெரிய பேச்சாளர்னு சொல்ல முடியாது, ஆனா யதார்த்தத்தை பேசுறவர். அவர் தான் எனக்கு மைண்ட்ல வந்தார். யதார்த்தத்தை பேசுவாரு. நீங்க வந்து அவர்கிட்ட காமராஜர் வந்து எதுகை முனையா பேச மாட்டேங்கிறாரு, சங்க இலக்கிய பாடல்லாம் எடுத்து விட மாட்டேங்கிறாருன்னா யாரும் கவலைப்படல. தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும், தன்னுடைய ஒட்டுமொத்த எதிர்காலத்தையும், தன்னுடைய கனவு எல்லாத்தையும் தனது மக்களுக்காக தியாகம் செய்கிறாரோ அவர் தான் ஒரு சிறந்த தலைவராக இருக்க முடியும். அவர் தான் நீங்க தலைவரா கொண்டாடுறதுக்கு உகந்த தலைவராக இருக்க முடியும். ஒரு சினிமாவில் நடிக்கிறவரையோ ஒரு 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 சும்மா ஏதோ ஒன்று ஜாலம் பண்றவரையோ தலைவர்னு கூப்பிட்டு பழகிட்டாங்க நிறைய பேர். ஒருத்த ஒன்றும் இல்லை, பைக்ல வந்து ஒரு ஸ்டண்ட் பண்றான்னு வைங்களேன், அவரால் உன்னோட தேவை என்ன பூர்த்தியாச்சு? வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. நம்ம உடம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ பார்ட்ஸ்ல வந்து ஸ்ட்ரென்த்ன்னு டக்கு நம்ம ஆர்ம்ஸை தான் வந்து காட்டுவோம். டக்கு நம்ம ஃபிஸ்ட்டை தூக்கி தான் வந்து எல்லாத்தையுமே இங்க இருந்தா ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிப்போம். பட் உங்க உடம்புல எல்லா பார்ட்டுமே உங்களை வந்து ஏக்கி கூட்டு போனாலும் வந்து பாத்தீங்கன்னா தலை அப்படின்னு ஒன்று இல்லைன்னா வந்து வேலைக்கு ஆகாது. அதனால தான் தலை எடுத்துட்டா வந்து முடிஞ்சு போச்சு, அப்படியே முண்டோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரிதான் ஒரு சமூகத்துக்கும் தலைவன் அப்படிங்கிறது வந்து ஒரு கட்சிக்கு மட்டும் இல்லாம, ஒரு கூட்டத்துக்கு மட்டும் இல்லாம, இல்ல ஒரு நிறுவனத்துக்கு மட்டும் இல்லாம, இயக்கத்துக்கு மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா தலைவன் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் சிஸ்டம்ல இருந்துட்டே இருக்கிறது. அந்த காலகட்டத்துல அது எப்படி உருவாச்சு அப்படின்னு தெரியல. கண்டிப்பா நேச்சுரல்ல உருவாயிருக்கும். ஏன்னா மிருகங்களுக்குள்ளே இருக்கு அப்படிங்கிறதுனால நம்மள மாதிரி ஹியூமன்ஸ்குள்ள உருவாகுறது அப்படிங்கிறது ஆச்சரியத்துக்குள்ள இல்லை. ஆனா இன்னைக்கு வரைக்கும் தலைவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஐடியாலஜி எடுத்துக்கிறாங்க, ஒரு நம்பிக்கை எடுத்துக்கிறாங்க, ஒரு பெரிய கூட்டத்தை வழி நடத்தி செல்றாங்க. ஸோ அவங்க ஒரு கிங்கா வேணா இருக்கலாம், இல்ல ஒரு பார்ட்டியோட லீடரா வேணா இருக்கலாம், இல்ல ஒரு குரூப்பை வழி எடுத்துட்டு போற ஒரு கைடு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த தலைவன் அப்படிங்கிறவங்க இருக்கிறான். ஆனா அதோட எவல்யூஷன் வந்து மாறிட்டே இருக்கு. இன்னைக்கு எனக்கு என்ன சந்தேகம்னா, ஒரு தலைவன்னா அவனுக்கு உண்டான குவாலிட்டிஸ் என்ன, யார் நல்ல தலைவர்? ஏன்னா ஒரு தலைவன்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா பல லட்சம் பல கோடி மக்களை ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ யார் நல்ல தலைவன்? ஒரு தலைவனா இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு? வாங்க பாரிக்கிட்டு கேட்போம். வணக்கம். வணக்கம். டாபிக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல டாபிக் தான். சொல்லுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவர், நீங்க என்ன உங்களுக்கு தலைவர்னா நீங்க டக்குன்னு யாரை சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு தலைவன் அப்படின்னா ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒவ்வொரு காரணத்துக்கும் ஒரு சித்தாந்தத்துக்கும் வேறுபடும் இல்லையா? உங்களை பொறுத்த வரைக்கும் தலைவன் அப்படின்னா நீங்க எப்படி பாக்குறீங்க? அடிப்படையில வந்து தலைவர்கள் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது எப்படி மனித இனத்துக்குள்ள அந்த பரிணாமத்துல வருது அப்படின்னா, மனிதன் ஆதி காலத்துல ஒரு வேட்டை சமூகமா இருந்த காலகட்டத்துல காடுகளுக்குள்ள வேட்டையாடிட்டு சுத்தின காலகட்டத்துல கூட அவனுக்கு அந்த கூட்டத்திற்கு தேவையானது ப்ரொவைட் பண்றதுக்கு யாருடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறதோ, இல்ல யாருடைய வழிகாட்டல் அதிகமாக இருக்கிறதோ அவங்கள பின்தொடர்ந்து போகக்கூடிய ஒரு பழக்கம் என்பது மனித சமூகத்திற்கு இயல்பா இருக்கு. இன்னைக்கு நீங்க மனிதர்களை வந்து ஒரு 50 பேரை, வெவ்வேறு ஆட்கள் ஒரு 50 பேரை கொண்டு வந்து ஒரு தீவுல நீங்க விட்டீங்கனாலும் கூட அங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு லீடர் வந்து எவால்வ் ஆயிடுவார். ஒரு 50 பேர் நீங்க சம்பந்தமே இல்லாம உலகத்துல இருந்து ஒரு 50 பேர் எடுத்துட்டு போய் விட்டீங்கன்னா அங்க ஒரு லீடர் உருவாவாரு. சரி, உலக லீடர்ஸ் இருக்காங்கல்ல, உலக லீடர்ஸ் எல்லாத்தையுமே தனியா எடுத்துக்கொண்டு போய் ஒரு காட்டுல விட்டீங்கனாலும் அங்க ஒரு லீடர் உருவாவார். அப்ப அது நீங்க இது வந்து உங்களால தடுக்கவே முடியாது. இது மனிதர்களுடைய இயங்கியல், இது அடிப்படை இயங்கியல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு திங்ஸ் இப்படிதான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப அந்த தலைவருங்கிற அந்த இடத்த ஒரு அடையிறாரு அப்படின்னா எதனால அவர் வர்றாரு அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, மக்களுக்கு தேவை இருக்கும். எப்பவுமே மக்களுக்கு தேவை இருக்கும், ஒரு குழுவுக்கு தேவை இருக்கும், ஒரு நிறுவனத்துக்கு ஒரு தேவை இருக்கும், எல்லாத்துக்குமே தேவை இருக்கும். இந்த தேவையை பூர்த்தி செய்யறதுல யாருடைய பங்கு அளப்பெரியதாக இருக்கிறதோ, யாருடைய வழிகாட்டல் சரியாக இருக்கிறதோ அவங்க மீது ஒரு நம்பிக்கை வந்து அடுத்தவங்களுக்கு உருவாகும். அந்த நம்பிக்கை அவங்கள தலைவருங்கிற அந்த இடத்துக்கு தள்ளி கொண்டு வரும். So basically it's a guide. ஆமா, தலைவர் என்பவர் வழிகாட்டி. வழிகாட்டி வேறு, தலைவர் வேறுன்னு சொல்லக்கூடாது. தலைவருடைய தனித்துவமான ஒரு தொழில் என்னன்னா வழிகாட்டுதல். புரியுதுங்களா? தலைவருங்கிறது இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு காட்டுல வேட்டையாடுறதுல இந்த யானையை வேட்டையாடினா இன்னைக்கு நம்ம சாப்பிடலாம், இந்த மாதிரி ஒரு டெக்னிக்ல வேட்டையாடினா நம்ம இன்னைக்கு நல்லா சாப்பிடலாம், இப்படிலாம் போய் நம்ம வேட்டையாடினா சாப்பிடலாம். அன்னைக்கு இருந்த தலைவர்கள், காடுகளில் வாழ்ந்த மனிதர்களுடைய தலைவர்கள் அன்னைக்கு அந்த கூட்டத்துடைய பசியை ஆற்றுவதற்கு அவர்கள் மெனக்கெட்டார்கள். அவங்க கிட்ட சிந்தனை இருக்கும். அதுல ஒரு தலைவனுக்கு உடல் பலம் இருக்கலாம், அவனே முன்னாடி போய் அடிப்பவனா இருப்பான். ஒரு சில தலைவனுக்கு அறிவு பலம் இருக்கும், ஸ்ட்ராட்டஜி பண்ணி அடிக்கிறவனா இருப்பான். ஸோ ஒவ்வொரு தலைவனுக்கும் பிளஸ் மைனஸ், அவங்களுடைய விஷன், அவங்களுடைய செயல்பாடு, இது எல்லாத்தையுமே மாறும். ஆனா எதுவுமே ஒரு யூனிவர்சலா எல்லா தலைவர்களுக்கும் பொதுவா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஏதோ ஒரு இடத்துல அவங்க மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்பவர்களாக இருப்பார்கள்.
மக்களுக்கு இருக்கக்கூடிய தேவையை பூர்த்தி செய்கிறவன் யாரோ, அதற்காக தன்னை முன்வரிசையில் நிப்பாட்டிக் கொள்பவன் யாரோ அவனே தலைவன். இங்க நிறைய பேர் வந்து ஒரு இயக்கம் ஆரம்பிச்சுட்டா, அதுல நம்மளை தலைவர்னு சொல்லிக்கிட்டா தலைவன் ஆயிடலாமான்னா அது முடியாது. அப்படி யாரும் ஆகவும் முடியாது. இங்க ஒரு தேவை இருக்குங்கிற பட்சத்துல அந்த தேவைக்கு நம்ம உழைக்கணும். அந்த தேவையை நோக்கி நம்ம செயல்படணும். அப்ப அது இவர் போற பாதை சரி அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் நம்புவான். ஒரு 5 பேர் நம்ப மாட்டாங்க. அவங்க ஏத்துக்கிட்டு வர மாட்டாங்க. அந்த 10 பேர் நம்புறாங்க பாருங்க. அந்த 10 பேருக்கு இவர் தலைவரா தெரிவார். இந்த 10 பேரும் அவர் வந்து இந்த தேவைகளை பூர்த்தி செய்வார். இவர் கரெக்டா போறாருயா, இவர் பின்னாடி போறனால நமக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கு. நமக்கு வந்து ஒரு நம்மளோட எதிர்பார்ப்பு அங்க நிறைவேறுது. அது எதுவா வேணாலும் இருக்கலாம். அவர் என்ன ஐடியாலஜி வேணா இருக்கலாம். நம்ம எதிர்பார்ப்பு அங்க நிறைவேறுது. அத நம்மை விட இவர் சரிவர செய்யறாரு. அப்ப இவரோட நம்ம நிற்கும் போது அது ஒர்க் அவுட் ஆகுது. அப்ப இவர் நமக்கான தலைவர் அப்படிங்கிறதான் ஒரு இயல்பா ஒரு தலைவருடைய உருவாக்கம் இப்படிதான் இருக்கும். இன்னைக்கு ஜனநாயக நாடுகள்ல இதுல எல்லாம் வந்து யாரை நம்ம தலைவர்னு எடுத்துக்கிறோம்னா, எலெக்ஷன்ல நின்று ஓட்டு போட்டு யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தலைவர்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு காலத்துல இது எப்படி இருந்துச்சுன்னா, இது கரெக்ட். எலெக்ஷன்ல எல்லா மக்களும் இவர் நல்லவர், இவருக்கு நாங்க வாக்கு போடுறோம், நான் ஜெயிக்கிறோம், அதனால இவர் தலைவர்னு. ஆனா இன்னைக்கு அது எந்த அளவுக்கு ஒழுங்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஏன்னா ஒட்டுமொத்த மக்களும் ஏதோ ஒரு விதத்துல மேனிபுலேட் செய்யப்பட்டு இவங்க ஒரு நல்லவர் அப்படின்னு அந்த நல்லவர் சொல்ற அத்தனை பேரையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் மக்களுக்கு அது இல்ல. ஆனா இவர் சொல்லிட்டாரு நம்ம செய்வோம். சரி, இந்த உளவியல் இருக்கு பாத்தீங்களா, இவர் ஒரு விஷயத்த நமக்கு பூர்த்தி செய்கிறார், இல்ல இவர் வந்து ஒரு விஷயத்தை செய்வார் அப்படிங்கிற அந்த உளவியல் உணர்வு எங்க இருந்து வரும்னா, கண் முன்னாடி நல்ல விஷயங்களை பார்க்கும் பொழுதும் அவர் அது செய்யக்கூடிய சாதனைகளை கண் முன்னாடி மக்கள் பார்க்கும் போதும் அவங்களுக்கு அந்த நம்பிக்கைங்கிறது வரும். பட் இதை மேனிபுலேட் பண்றதுதான் தமிழ்நாட்டு அரசியலே. தமிழ்நாட்டு அரசியல் வந்து கண்ணு முன்னாடி எதையுமே காட்டாது. கண்ணு முன்னாடி ஒரு நல்ல வேங்கில் இதெல்லாம் இல்ல. ஒரு சினிமால ஒரு பல பேர் அடிச்சவரா இருக்கலாம், சினிமால நியாயமும் நேர்மையுமா அவர் இருந்திருக்கலாம். அதுதான் அவரோட இமேஜா மக்கள் மனதுல பதிஞ்சிருக்கும். அப்ப அந்த ஒரு பிம்பம் இருக்குல்ல, அந்த பிம்பத்தை வந்து நம்பிக்கிட்டு இங்க சில பேர் செயல்படுவாங்க. அப்ப இவங்க தலைவராக இருக்கிறதுக்கு தகுதியானவர்களா இருக்கலாம், அவங்களே நல்ல தலைவர்களாகவும் இருக்கலாம். பட் சினிமால பண்ண இமேஜஸ் மூலியமா நீங்க அதை நம்ப முடியாது. அவர் தனிப்பட்ட ரீதியா களத்துல அவர் என்னென்ன செய்யறாரு, அவர் இது வரைக்கும் நம்ம அந்த மக்களுடைய தேவை என்னன்னு உணர்ந்திருக்காரா, அந்த மக்களை சுத்தி வரக்கூடிய ஆபத்தை அவர் தடுப்பதற்கு முயற்சிகள் எடுத்திருக்கிறாரா, இல்ல இன்னொன்னு அவன் தடுத்துருவான், அவன் செஞ்சிருவாங்கிறத கடந்து இவன் நமக்காக உண்மையா இருக்காங்கிறதும் ஒரு தலைவருக்கான ஒரு பண்பு. இவர் கூட போனா செஞ்சே முடிச்சிருவாப்பா அப்படிங்கிற அடிப்படையில ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. இவன் நமக்காக எந்த சாக்ரிஃபைஸும் பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கை வரும் பாருங்க, அங்கேயும் தலைவர்கள் உருவாவாங்க. அந்த மாதிரி ஏதாவது இவர் செய்யறாரா போறாராங்கிறத மக்கள் தான் பார்க்கணும். ஆனா அது தலைவர்னா என்னன்னே இன்னைக்குன்னு தெரியலையே. நான் ஏன்னா சொல்றேன்னா, ஒரு சினிமால நடிக்கிறவரையோ ஒரு 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 சும்மா ஏதோ ஒன்று ஜாலம் பண்றவரையோ தலைவர்னு கூப்பிட்டு பழகிட்டாங்க நிறைய பேர். ஒன்றும் இல்லை, பைக்ல வந்து ஒரு ஸ்டண்ட் பண்றான்னு வைங்களேன், அவரால் உன்னோட தேவை என்ன பூர்த்தி ஆச்சு? அவர் உன் கேளிக்கையை தான் அவர் பூர்த்தி பண்றாரு, உன்னோட கேளிக்கையை பூர்த்தி பண்றாரு. அது ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து தலைமைத்துவ குணம் கிடையாது. அதனால உனக்கு உண்மையாவே இருக்கணும். இன்னொன்னு, எவர் ஒருவர் தன்னை சார்ந்த மக்களை, அவர் என்ன கருத்தியல் இருக்கட்டும், என்ன கோட்பாடு இருக்கும், தன்னை சார்ந்த மக்களுக்காக அனைத்தையும் துறப்பதற்கு தயாராக இருக்கிறாரோ அவர் தான் ஒரு நல்ல தலைவராக இருக்கும். அட் தி எண்ட் ரிசல்ட் he will sacrifice everything for the cause. அங்கதான் ஒரிஜினல் தலைவருக்கான குவாலிட்டி. சரி, நீங்க அந்த கேளிக்கையை பூர்த்தி பண்றவங்க தலைவர்னு சொன்னாலே எனக்கு நிறைய நேம்ஸ்லாம் வருது. அந்த நேம்ஸ்லாம் உள்ள நான் நடிகர் அப்படின்னு வச்சுக்கிறேன். நடிகர் வந்து ரசிகர்ல வச்சிருக்காரு, அவங்க கேளிக்கையை பூர்த்தி பண்றாரு. அவர் ஒரு வேளை வந்து களத்துக்கு வராருன்னா வந்துட்டதுனாலே அவர் தலைவர் ஆயிட மாட்டாரு. பட் அவராலையும் நினைச்சா தன்னை ஒரு ப்ரூவ் பண்ணிக்க முடியும், பண்ண முடியும். அதுதான் நான் சொல்றேன். இது வரைக்கும் அவர் செய்தது ஒரு கேளிக்கை தொழில். அதற்கப்புறம் அவர் மக்களுக்கு வந்து நல்லது செஞ்சு அவருடைய செயல்பாடுகள் மூலமாக உண்மையாக இருந்து, இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் செய்வாங்க போவாங்க, அதை விட்டுட்டு வந்தா அடுத்து அரசியல் இதுன்னு இருக்குது. இப்ப நேரடி இது களத்துல மக்களுக்கு அவர் நல்லது செய்யறாரு, அவர் உண்மையாவே மக்களை நேசிக்கிறாரு போறாருங்கிறத மக்கள் இனிமேதான் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஆனா நான் என்ன சொல்றேன், இதுவே வந்து இன்றைய சூழல்ல உண்மையா இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா PR டீம்னு ஒண்ணு வச்சுக்கிறாங்க, பப்ளிக் ரிலேஷன்ஷிப் அதுன்னு போட்டுக்கிட்டு அதுல ஒரு டீம் வேலை செய்யுது. நீங்க இன்னைக்கு இப்படி பண்ணணும், நீங்க இன்னைக்கு இதை பேசணும், நீங்க நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு உதவி போய் பண்ணுங்க, நாளைக்கு அந்த மாதிரி உதவி, இதை யாருமே ஆக்சுவலா பண்ண முடியும். நீங்க நினைச்சா, நான் நினைச்சா நாளைக்கே பண்ணலாம் இதை.
வெளில ஒரு மாயமாலத்தை காட்டிட்டு மாயத்தை ஈஸியா உருவாக்க முடியும். ஆனா மாயத்துக்கு நீங்க பலியாகணும்னு நினைக்கிறீங்களா? இவ்வளவுதான் நான் சொல்றேன். மாயத்திற்கு போனீங்க அப்படின்னா அது உண்மையான லீடர், உங்களை ஏமாத்துறவன் தான் லீடரா வருவான். அப்ப அங்க அந்த லீடருடைய குவாலிட்டி என்னன்னா, உங்களை அவன் நல்லா ஏமாத்துறவனா இருப்பான். நல்லா சாட்டிஸ்ஃபை பண்றான் ஏமாத்துறதுல. ஏமாத்தி உங்களை இது பண்றான். அது ஃபால்ஸ், அது பொய்மை. அது தலைமை கிடையாது, அது பொய்மை. அந்த பொய்மைக்கு மக்கள் ஏமாறக்கூடாது. அதுல தெளிவு இருக்கணும். பொய்மை எது, உண்மை எதுங்கிறத பிரிச்சு பார்க்க தெரியணும் மக்களுக்கு. அப்ப நான் இது ஒவ்வொருத்தரோட கேரக்டர், ஒவ்வொரு லீடரை காமிச்சு இவர் என்னென்ன செஞ்சாரு பண்ணாருன்னு சொல்லலாம். பட் நம்ம சொல்ற ஒரு லீடரை இந்த யூடியூப் பெருசா இது பண்ணாது. இப்ப ப்ராப்ளம் பேசாம இந்த வீடியோ முழுமை பெறாது. அதனால அது பேரை சொல்லல. ஆனா யார் ஒருவன் தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும், தன்னுடைய ஒட்டுமொத்த எதிர்காலத்தையும், தன்னுடைய கனவு எல்லாத்தையும் தனது மக்களுக்காக தியாகம் செய்கிறாரோ அவர் தான் ஒரு சிறந்த தலைவராக இருக்க முடியும். அவர் தான் நீங்க தலைவரா கொண்டாடுறதுக்கு உகந்த தலைவராக இருக்க முடியும். ஸோ அந்த இடத்துல நீங்க நிறைய பேரை நீங்க பார்க்க முடியாது. உலகத்திலே ரொம்ப ரொம்ப சொற்பமான அளவுல தான் அந்த மாதிரியான நபர்கள் இருந்திருக்கிறார்கள். தமிழர் வரலாற்றில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. சமீபத்தில் நம்ம எல்லாரும் பார்த்த மேதகு தலைவருடைய விஷயம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அவர் தன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அந்த ஃப்ரண்ட் லைன்ல வச்சாரு. ஓடி போல, இது பண்ணல. அப்ப அந்த ஒரு தியாக சிந்தனை ஒரு தலைவருக்கு இருக்கணும்ங்கிறது என்னுடைய கருத்து. புரியுதுங்களா? சில பேர் இல்லைங்க அப்படிலாம் இல்லை, இவருக்கு நான் மகனா பிறந்துட்டேன் அதனால நான் தலைவர், அவரு எங்க அப்பா இத்தனை வருஷமா அரசியல் செஞ்சாரு அதனால நான் தலைவர், இதனால நான் தலைவர், அதனால நான் தலைவர், இப்படி சொல்றவங்களும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதை நம்ம ஏத்துக்க முடியாது. அதை ஏத்துக்க முடியாது. அதை ஏற்றுக்கொள்பவர்களுக்கும் அது பிரச்சனையா தான் முடியும். கிளவுன்ஸ் அது அவங்களே உணர்வாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்கன்னா ஆமா தப்பு அப்படின்னு தெரியும். சரி, இப்போ நீங்க அவரோட எடுத்துட்டீங்க, அவர் பேர் சொல்ல முடியாது, ஆனா அவரை பத்தி பேசாம ஒரு தலைவன் அப்படிங்கிற ஒரு தலைப்புல அது முழுமை பெறாதுங்கிறதுனால நான் கேட்கிறேன், எவ்வளவு பேர் இருந்தாங்க ஒரு இயக்கத்துல, அதே மாதிரி எவ்வளவு இயக்கங்கள் இருந்துச்சு, ஆனா எல்லாருக்குமே ஒரு காசா இருந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் மீறி கடைசி வரைக்கும் அவரால் எப்படி ஒரு தலைவரா உயர முடியுது? அதுக்கு அவரோட ஸ்ட்ராட்டஜியை பாக்குறீங்களா, இல்ல அவரோட ஒரு மிலிட்டரி ஸ்கில்னு சொல்லலாமா, இல்ல ஒரு கரிஸ்மா? ஏன்னா கரிஸ்மா நீங்க அவருக்கு முடியாது, அதுவும் ஒரு தலைவனுக்கு தேவை. இல்ல ஒரு எல்லாரையும் அரவணைத்து போற அன்பா, இல்ல சில நேரத்துல தந்திரம் சொல்லலாம். இந்த மாதிரி என்னென்ன ஆஸ்பெக்ட்லாம் இந்த குறிப்பிட்ட தலைவர்கிட்ட நீங்க பாத்தீங்க, இவர்கிட்ட நல்லா பேசிக்காங்க ட்ரூத்ஃபுல்னஸ், உண்மைதான் முக்கியம்ன்றீங்களா? எந்த விதத்துல அப்படி சொல்றீங்க? எல்லா விதத்திலும் உண்மைத்தன்மை என்பது அவரிடம் இருக்க போய் தான் அவருக்கான அத்தனையுமே. நீங்க கரிஸ்மா எப்போ வரும்? ஒருத்தவங்கிட்ட உண்மைத்தன்மை இருக்கும்போது வரும். அவர்கிட்ட அந்த உண்மைத்தன்மை இருந்துச்சு. அந்த உண்மைத்தன்மையை அவர் தன்னுடைய பலம், தன்னுடைய மாற்றான் எதிரியோட பலம் எல்லாத்தையும் உணர்ந்து அவர் களம் கண்டாரு. அது போக வெற்றி தோல்வியைங்கிறத கடந்து அவர் தியாகம், நம்ம இந்த போர்ல, இந்த போராட்டத்துல நம்மளோட உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அந்த தியாக உணர்வோடைய தான் அவர் கடைசி வரைக்கும் களம் கண்டார் எல்லா களத்திலையும். அப்ப அந்த தியாக, அதாவது தன்னுடைய குடும்பத்தையும் தன்னையும் என்னைக்கும் அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய தலைவன் இவர் அப்படிங்கும்போது அந்த உண்மைத்தன்மை என்பது அவர் மீது ஆணித்தரமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம, நான் இந்த கொண்ட கொள்கைக்கு கோட்பாடுக்கு துரோகம் செய்வேனே ஆயின் என்னை கொலை செய்து விட வேண்டும்னு சொல்லி ஒரு தலைவர் அறிவிச்சாருன்னா அது இவர் தான். வேற யாரும் அது மாதிரிலாம் இந்த உலகத்துல எவனும் அறிவிச்சதெல்லாம் வரலாறுலயே இல்லை. அப்ப அந்த அளவுக்கு இது சும்மா கிடையாது. இது ஒரு ஆயுத போராட்டம், ஒரு கையில ஒரு துப்பாக்கி எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யார் வேணா நம்மள போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல இவர் இப்படி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது. அப்போ ஒரு சின்ன மிஸ்டேக் இவர் பண்ணா கூட இதையே காரணமா வச்சும் கூட அவர் மேல இருக்கக்கூடிய ஒரு ஜலஸ்ல இருக்கவன், பொறாமையில இருக்கவன்லாம் தப்பு பண்ணிட்டாருங்க காத்துட்டே இருப்பான், எப்படா தப்புன்னு. ரூல்ஸ் மட்டும் போடக்கூடிய எக்ஸாம்பிளாவும் இருக்கணும். புரியுதா நான் சொல்றது? அப்ப ஒருத்தர் தன்னை இப்படி சொல்றாரு அப்படின்னா எவ்வளவு கரெக்டா இருந்தா இந்த ஒரு கான்பிடென்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவரால் கொடுக்க முடியும். நீ சொல்றல, நீ எப்படி இருக்கன்றத பாக்குறன்ற ஒரு மனநிலை கண்டிப்பா கண்ணோட்டம் வந்துடும். புரியுதுங்களா? சோ நான் என்ன சொல்றேன்னா, அந்த அளவுக்கு அவர் தகுதியானவராக இருந்தார். அந்த தகுதிங்கிறது வேற. அவர் இப்ப நீங்க என்ன சொல்லலாம், கண்டிப்பா அவரோட துல்லியமாக குறி வச்சு சுடுறதுலயோ இல்ல குறி வச்சு அடிக்கிறதுலயோ கை தேர்ந்த வில்லாளிகளோ இல்ல கை தேர்ந்த வெப்பன்ஸோ இல்ல அவரை விட ஸ்ட்ராட்டஜிக்கலா இருக்கக்கூடிய போன்றவர்கள் எல்லாம் இன்னும் அவரே பெருமைப்படும் விதமா இல்ல அவரே ஓவர் ஷேடோ பண்ற இடத்துக்கு அவங்க கிட்ட மற்ற திறமைகள் இருந்தது. பட் அவங்க அத்தனை பேரும் இவரை லீடராக எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ணாமல் போனதுக்கான அடிப்படை காரணம் என்ன? அதான் கேக்குறேன். என்ன? ட்ரூத்ஃபுல்னஸ். அதுதான் அவுட்ஷைன். எல்லா குவாலிட்டிஸையும் விட அதுதான் ஒரு தலைவருக்கு மிக 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 முக்கியமான ஒரு குவாலிட்டியா நான் பாக்குறேன். அந்த குவாலிட்டி ஒரு தலைவன்கிட்ட இருக்குது. ஒரு தலைவன் அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போறான் அப்படின்னா
அதை உடைச்சிக்க முடியாது. அதை யாராலுமே ஓவர் ஷேடோ பண்ணவே முடியாது. ஸோ அந்த இடத்துல எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் தான் உண்மையான தலைவர்களாக சமூகத்தில் வளர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஆனா துரதிர்ஷ்டவசமாக இன்னைக்கு உலகத்தை உண்மையாக ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாரும் நல்லவர்கள்னு நீங்க சொல்லிட முடியாது. புரியுதுங்களா? அவங்க எல்லாமே தலைவர்கள் நல்லவர்கள்னு கிடையாது. சில ஒரு நயவஞ்சக டெக்னிக் ஒன்று இருக்கு. அதாவது ஒன்று வந்து உண்மையின் மூலமாக மக்களை வந்து தன்வசப்படுத்துறது. இன்னொரு டெக்னிக் வந்து குழப்பத்தின் மூலமாக, பொய்களின் மூலமாக, நாடகத்தின் மூலமாக மக்களை வசப்படுத்துறது. யாராவது உதாரணம் சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பல தலைவர்களே அதுக்கு உதாரணமா இருப்பாங்க. புரியுதுங்களா? பொய், நாடகம். அவர்களுடைய பண்பாக என்ன இருக்கும்னா, சொன்ன சொல் மாறிக்கொண்டே இருப்பார்கள். முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒன்று பேசுவாங்க. பச்சோந்தித்தனம் இருக்கும். மறைமுகமா அவங்கள கேள்வி கேட்கறதுக்கான எந்த அனுமதியும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு அன்ரீச்சபிள் பொசிஷன்ல இருப்பாங்க. நீ வந்து எதுவுமே என்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. காட் லைக் என்னை விட்டா உனக்கு வேற எதுவுமே கிடையாது. இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி கொண்டவங்களா இருப்பாங்க. இப்படி கொண்ட மென்டாலிட்டி கொண்டவர்கள் வந்து டிசெப்ஷன் மூலமாக, ஒரு பொய்மையின் மூலமாக அந்த தலைமை பண்பு இருப்பது போல காட்டிக்கொண்டு நடிப்பவர்கள். அவர்களை மக்கள் தாங்க ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. பட் மக்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, இவர் சரியானவர், இவர் தவறானவர், இவர் ஒரு தேர்தலுக்கு இப்படி ஒன்று சொல்றாரு, ஆனா இப்படி செயல்படுறாரு, இப்படி ஒன்று சொல்றாரு, அப்படி செயல்படுறாரு, இங்க ஒன்று சொல்றாரு, அங்க ஒன்று பண்றாரு. அப்ப இந்த இதை மக்கள் பார்க்க ஓகே இவங்க தப்பானவங்க ரிஜெக்ட் பண்ணும். ஆனா மக்களுக்கும் ஏன்னா மக்களுக்கு வந்து தலைவனா என்னன்னே தெரியலையே. ஒரு தலைவன்னா என்னன்னு தெரியல, ஒரு தியாகம்னா என்னன்னு தெரியல, ஒரு நாடுனா என்னன்னு தெரியல, நாட்டுடைய கட்டமைப்புனா என்னன்னு தெரியல, மக்களுக்காக பேசுபவர் யாருன்னு தெரியல, எது சரின்னு தெரியல, எது தப்புன்னு தெரியல, எதுவுமே தெரியல. நம்ம இங்க ஒரு பூஜ்யத்துல நிக்கிறோம். இப்ப குழந்தைகிட்ட போயிட்டு அரசியல் பேசினா ஏதாவது புரியுமா? அது அப்படிதான் இருக்கு தமிழ்நாடு அரசியல்லாம். ஸோ இங்க பேசிக்லேயே இங்க நிறைய கோட்டை விட்டு வச்சிருக்கனால நீங்க வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு மக்களுக்கு வந்து இன்னும் போதுமான ஒரு பக்குவம் வரல. அதை நம்ம உருவாக்க வேண்டியது இருக்கு. அந்த பக்குவத்தை சொல்லி உருவாக்க வேண்டியது இருக்கு. சரி, இவரை பத்தி பேசி கடந்து போறதுக்கு கடைசியா அவரை பத்தி நான் கேட்கறேன். இந்த கேள்விக்கு உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தா பதில் சொல்லுங்க, இல்லைன்னா வேணாம். இப்போ எல்லா தலைவருமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க, இல்ல எல்லா தலைவருமே ஏதாவது ஒரு விதத்துல ஏமாந்துருப்பாங்க. சோ இந்த தலைவர்கிட்ட உங்களுக்கு நிறைய விஷயம் பிடிக்குது. இவர் வந்து ஒரு சிறந்த தலைவர் தான், கண்மூடித்தனமா தமிழ் மக்கள் வந்து பெரும்பான்மையிலே ஏத்துப்பாங்க. ஆனா இவர் பண்ண மிஸ்டேக்கா நீங்க மிஸ்டேக்னு என்ன வந்து திருத்தி வேற ஏதாவது மாத்த கூட சொல்லுங்க. அவர் வந்து எதுல போட்ட விட்டாரு? இல்ல அப்படி சொல்ல முடியாது. எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த செயல்பாடு சரியோ அந்த செயல்பாடுகளை அவர் அந்த மக்களுக்கு எது சரியான முறையோ அதை தான் அவர் முடிவெடுத்தார். ஆனா சில நேரங்கள்ல ஒரு தலைவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையுமே அந்த நேரத்துக்கு அது சரியாக இருந்தாலும் கால ஓட்டத்தில் அந்த முடிவுகள் எவ்வாறு பார்க்கப்படும்ங்கிறதுல வந்து ஒரு கவனம் என்பது ஒவ்வொரு தலைமைக்கும் இருக்கணும். ஆனா துரதிருஷ்டவசமாக ஆயுத போராட்டங்கள்ட்ட இந்த விதிமுறைகளை வந்து உங்களால பெர்ஃபெக்டா அப்ளை பண்ண முடியாது. புரியுதுங்களா? பெர்ஃபெக்டா இந்த விதிமுறைகளை நீங்க அப்ளை பண்ணவே முடியாது. ஏன்னா ஆயுத போராட்டம்னு வரும்பொழுது அது வந்து ஒரு ஒன் வே பாத்துன்னு இல்ல, அது ஒரு முற்பாதைன்னு சொல்லலாம். ரொம்ப கஷ்டமான ஒரு கடினமான ஒரு பாதை. அது ஒரு ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் பாத். அந்த பாத்துல வந்து துரோகிகளும் எதிரிகளும் எங்க வருவான் எங்க முளைப்பான் எதுவுமே நமக்கு சொல்ல முடியாது. அப்ப ஒரு சில நடவடிக்கைகள் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அந்த நடவடிக்கைகள் சில விஷயங்கள் தவறாக தெரியும், முழு கான்டெக்ஸ்டோட பார்க்காம இருந்தா. ஃபார் எக்ஸாம்பிள், தலைவரின் மீதே வந்து வைக்கப்படக்கூடிய அடிப்படை விமர்சனம் வந்து இஸ்லாமிய சமூகத்திற்கு அவர் எதிராக நின்றாருங்கிற மாதிரியான ஒரு உளவியல் என்பது இன்னைக்கு பெருவாரியாக பார்க்கப்படும். ஆனா அதோடைய முன் வடிவமும் பின் வடிவமும் நிறைய பேருக்கு தெரியல. இங்க என்ன அங்க நடந்துச்சு அது தெரியல. நடுவுல நடந்த ஒரு பாகத்தை மட்டும் பார்த்துட்டு அதுல வந்து தலைவரை குற்றவாளியாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். வெளிப்படையா சொன்னோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இஸ்லாமியர் சமூகத்தை சார்ந்தவர்களும் தமிழ் இஸ்லாமியர்களுமே இந்த குழப்பத்துல இருக்காங்க. ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், இது வந்து சிங்களவர்களுடைய பிரித்தாளும் சூழ்ச்சி. அங்க உங்களுக்கு வந்து ஈழத்தை பொறுத்த வரைக்கும் ஈழத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தூய தமிழர்கள், இனத்தால் அவங்க தூய தமிழர்கள், அவங்க வேற ஆளுகளே கிடையாது. அப்ப இஸ்லாமிக் தமிழ் பாப்புலேஷனும் காமன் தமிழ் பாப்புலேஷனும் எல்லாம் ஒருங்கிணைஞ்சிருச்சு. அப்படி அப்புறம் மலையக தமிழர்கள் இருக்காங்க, இந்தியன் தமிழ்ஸ், மலையக தமிழ், இவங்க எல்லா பாப்புலேஷனும் ஒன்னாயிருச்சுன்னா தமிழர்களுடைய பாப்புலேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்கும். அப்ப இதை உடைக்கணும். அப்ப என்ன பண்றாங்கன்னா, மலையக தமிழர்கள் ஆல்ரெடி டிட்டாச்சுனா அவங்களுடைய நிலப்பகுதியே வேற ஒரு இடம், சரிங்களா? அது வந்து கனெக்டடா இல்லை, காட்டுக்கு நடுவுல. ஸோ அவங்க டிட்டாச்சு, அவங்க வந்து எதுலையும் கனெக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ அவங்கள ஈஸியா அவங்களால ஒதுக்கிட முடிஞ்சது. அதுக்கு வந்து இந்தியாவும் இலங்கையும் சில வேலைகள் பார்த்து அவங்க ஒதுக்கி விட்டாங்க. பட் இஸ்லாமிக் பாப்புலேஷனும் காமன் தமிழ் பாப்புலேஷனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பக்கத்துல ஒன்னா ஒரே கிரவுண்ட்ஸ்ல இருக்கிறாங்க.
அப்ப இவங்களை டிவைட் பண்றது என்னன்னா ரிலீஜியன். அப்ப சிங்கள ஒரு வேலை என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்த இஸ்லாமியர்கள் மத்தியில இஸ்லாமியர்கள் கிட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அது வந்து உங்களுக்கே தெரியும். அவங்களுடைய நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும். அவர்கள வந்து ஈஸியா எப்படி மேனிபுலேட் பண்ணி இன்னைக்கு உலகம் முழுக்க எப்படி எப்படி சில இயக்கங்களை உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதே வேலைய இலங்கையிலயும் பண்றாங்க. புரியுதுங்களா? அவங்கள வந்து தனியா வந்து இஸ்லாமிக் ரிலிஜியன் அது இதுங்கிற அந்த பேஸ் பண்ணி அவங்களுக்கும் தமிழர்களுக்கும் நிறைய முரண்களை அவங்க உருவாக்க தொடங்குறாங்க. இதுல ஒரு படியா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழர்கள் அதாவது பொதுவா இவங்களும் தமிழர் அவங்களும் தமிழர். ஆனா அவங்க வந்து இப்ப இங்க வந்து கிறிஸ்டியன் அண்ட் சைவ வைணவ தமிழர்கள் இருக்கிறாங்க. இப்ப இந்த சைவ வைணவ மற்றும் கிறிஸ்துவ தமிழர்கள் கையில ஆயுதம் இருக்குது. அவங்க போராட்டம் பண்றாங்க. இவங்க நாளைக்கு போராட்டம் பண்றதா ஒன்ன வந்து அடிப்பாங்க அப்படிங்கிற நரேட்டிவ் செட் பண்றாங்க. அதுக்கான வேலைகளை தொடர்ச்சியா வந்து குழப்பி விடுறாங்க. அவங்க என்னதான் இருந்தாலும் உங்களை வேற மாதிரி தான் பார்ப்பாங்க. நீங்க எப்படி இருந்தாலும் முஸ்லிம்ஸ் உங்களை தனியா தான் பார்ப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த டிவிஷனை வந்து இன்னும் ஊதி ஊதி பெருசாக்குறாங்க. அப்ப என்னன்னா உங்களுக்கு இது இவங்க பாதுகாப்பா இருக்க மாட்டாங்க, ஆபத்தா போயிடணும். அப்ப எங்களுக்கு என்னங்க பாதுகாப்புனா, உங்களுக்கு நாங்களே ஆயுதம் கொடுக்குறோம், நீ பாதுகாப்பாரு. ஆயுதங்கள் கொடுத்தாங்க. ஊர்காவல் படைங்கிற பேர்ல இஸ்லாமியர்கள் கையில ஆயுதங்கள் வந்து சிங்கள ராணுவம் கொடுத்துச்சு. ஸோ இந்த இதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்கிருந்த மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தாக்குதலே நடந்துச்சு. அதுல நிறைய பேர் கொல்லவும் பட்டாங்க. ஸோ இந்த கிளாஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்க கையில ஆயுதத்தை கொடுத்து கொலை பண்றது இது பண்றதுன்னு போகுது. அப்ப இது போகிறதுடைய ஒரு நீட்சியாத்தான் உங்களுக்கு நடந்த சில பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். அங்க கொலை சம்பவங்கள் நடந்துச்சு. இது வந்து இது ஒரு ஆயுத போராட்டம் போகும்போது இது ஒரு செயின் ஆஃப் கமாண்ட்ஸ் மூலியமா இது நடந்துச்சா போச்சா, இதுலயே இன்னும் நிறைய கன்ஸ்பிரசி ஆங்கிள்ஸும் இருக்கு. ஒரு மாஸ்க்குள்ள நடந்த கொலை சம்பவம் வந்து ஒரு பிற்காலத்தில் துரோகியாக அறியப்பட்ட ஒரு நபரால ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி செய்யப்பட்டது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, நிறைய தாக்குதல்கள் புலிகள் வந்து இஸ்லாமியர்களை தாக்குவது போல சிங்கள ராணுவமே புலிகளுடைய யூனிஃபார்மை போட்டு வந்து தூரத்துல இருந்து தாக்கிட்டு போறது. புரியுது. ஒரு 2 பேரை கொண்டுறது. அதாவது 10 பேரை உட்காந்து இருக்கிற இடத்துல ஒரு 2 பேரை கொண்டுட்டு போயிருவாங்க. அவங்க தூரத்துல இருந்து பார்த்தா வந்து புலிகள் போல இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, போயிருவாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகள் எல்லாம் பண்ணி ஒரு ஸ்பிளிட் அவங்க வந்து தொடர்ச்சியா உருவாக்குனாங்க. அப்ப இதே வந்து ஒரு டெமோக்ரஸியில இருக்குன்னு வைங்களேன், இது வந்து ஒரு ஜனநாயக தன்மையில இந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னு வைங்களேன், இது ஈஸியா வந்து மக்களுக்கு புரிஞ்சிடும். வேணும்னே ரகலை கிளப்பி விடுறான்டா, இவன் வேற ஆள்றான்னு தெரிஞ்சிடும். பட் இது எங்க என்ன நடக்குது, எமோஷன்ஸ்க்கு நடுவுல ஒரு உயிரிழப்புகளுக்கு நடுவுல இருக்கும் பொழுது ஒரு 2 பேர் சாட்சியை பார்த்தா, ஆமா நான் அவங்களதான் பார்த்தேன், அந்த யூனிஃபார்ம் போட்டு தான் வந்து சுட்டாங்க பண்ணாங்க அப்படின்னா இது எப்படி ட்ரிகர் ஆகும்? அந்த ட்ரிகரிங்கை வந்து 2 தரப்புலையும் வந்து பண்ணி விட்டு இவங்க சொல்ற மாதிரி அவங்க சொல்ற மாதிரி அவன் மாத்தி அவனுக்கு என்னங்க ஒரே காஸ்டியூம்ங்க. ஒருத்தர் தலையில குள்ளா வச்சுட்டு வந்து சுட்டானா இவங்க என்ன நினைப்பாங்க, முஸ்லீம் நினைப்பாங்க. இவங்களோட யூனிஃபார்மை மாட்டிட்டு வந்து சுட்டானா அவங்க என்ன நினைப்பாங்க, புலிகள் நினைப்பாங்க. ஈஸியா பார்த்து வச்சுட்டு போயிட்டான். இதுல பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் மோர் தென் 500 இந்த போராட்டங்கள்ல 500 பேருக்கு மேல இறந்துட்டாங்க. இந்த சண்டைகளை மாறி 2 பக்கமும் இழப்பு இருக்கு. இது நடக்க என்ன ஆகுதுன்னா ஒரு ஹேட்டர் வந்து அதிகமாகுது. அப்ப தலைவர் எடுத்த முடிவு கரெக்ட். ஆக்சுவலா இந்த நிலப்பரப்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்மள வந்து சண்டை போட விட்டு உங்களுக்கும் சாவு எங்களுக்கும் சாவு விட்டுட்டே இருப்பாங்க. அப்ப இந்த நிலப்பரப்புல இருந்து நீங்க வெளியில போங்க. திரும்ப அது வந்து ஆக்சுவலா அவங்க சொன்னதே அதுதான். திரும்ப நாங்க இங்க ஆட்சி அதிகாரத்தை பெற்றதுக்கு அப்புறம் திரும்ப நாங்களே கூப்பிடுறோம் வாங்க, அது வரைக்கும் இந்த எல்லை பகுதியில இருந்து வெளியில போங்க, சண்டை போட வேண்டாம் நமக்குள்ள அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயத்துலதான் ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. பட் இது உலக பார்வைக்கு எப்படி பார்க்க போறோம்? இதை நம்ம வந்து இதுதான் தப்புன்னு சொல்லிட முடியாது. ஒரு மிஸ்டேக் வேற வழி இல்ல. இன்ஃபேக்ட் இதுதான் ஒரு கருணை. வேற என்ன முடிவு சொல்லுங்க? வேற என்ன முடிவு? இல்ல ஸ்ட்ராட்டஜிக்கலா இதான் பண்ணிருக்கணும். 2 தரப்புலையும் உயிரிழப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. 2 தரப்பு நம்ப போறது இல்ல. இப்ப இந்த 2 தரப்பும் ஒரே நிலப்பரப்புல இருந்துச்சுன்னா நமக்குள்ளேயே சண்டையை முட்டுட்டு நம்மளையே சாகடிச்சுக்கிட்டு இருப்பான். கரெக்டா? அப்ப இதை தடுக்கிறதுக்கு வேற வழி இல்ல. இதை வந்து நம்ம விலகி இருக்கிறது தான் சரி. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஆட்சி அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் நாங்களே உங்களை அழைப்போம் வாங்க, அது வரைக்கும் நீங்க போங்க அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பட் இந்த முடிவு வந்து உலக பார்வையில ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முடிவாக மாறுது. புரியுதுங்களா? இது விமர்சிக்கும் பொழுது அது பார்க்கும் பொழுது சரி, பட் வேற ஏதாவது ஹியூமனிடேரியனான ஒரு முடிவு இருக்குமா? இந்த கேள்வி இருக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கும் இப்ப நடுவுல சண்டை நடந்துச்சு. இப்ப பாலஸ்தீனர்களை காப்பாற்றணும். இதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? யாருக்கும் மாற்று கருத்து? இப்ப பார்க்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இதுல மாற்று கருத்து இருக்காது. பாலஸ்தீனர்களை காப்பாற்றணும். அவன் விடுவானா? விட மாட்டான். இப்ப நான் என்ன சொல்றோம்,
அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்கள் எல்லாம் எப்படியாவது பத்திரமா வெளியில வந்துருங்கன்னு ஒருத்தன் சொல்றான்னு வைங்களேன், இல்ல வெளியில போயிருங்கன்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வைங்களேன், இது தவறா இருக்குமா? புரியுதுங்களா சொல்றது? அவங்கள அந்த ஆபத்துல இருந்து அப்புறப்படுத்துறோம். அப்புறப்படுத்துறது தானே அப்படித்தானே பார்க்கப்படும். ஆனா அப்படி சொன்ன ஒரு விஷயத்த அப்படி இவங்க பார்க்கல யாரும். என்ன என்னோட மண்ணுல இருந்து எப்படி நீ அகற்றலாம், உனக்கு அது நடக்கும்போது கஷ்டமா இருக்கு அப்படின்னு இந்த நரேஷன் வந்து இது லாக் ஆகுது. புரியுதுங்களா சொல்றது? பட் வேற வழி இல்ல, அவர் கைகள் கட்டப்பட்டிருந்தது. சோ என்னதான் ஒரு நல்ல தலைவராக இருந்தாலும், என்னதான் உண்மையான தலைவராக இருந்தாலும், சில சந்தர்ப்ப சூழல்களில் இந்த மாதிரி இக்கட்டான சிச்சுவேஷன்ஸ்ல அந்த தலைவர்கள் கொஞ்சம் கஷ்டமான முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார்கள். ஆனா இதை அவர் இவ்வளோ கிளியரா விளக்கம் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிரானவர்களாகவோ இதுவாகவோ எங்கேயுமே அவங்க இது பண்ணிக்கல. இன்ஃபேக்ட் அந்த மதத்தை சார்ந்தவர்களும் அந்த இயக்கத்துக்குள்ள பெரிய பெரிய நபர்கள் பல தியாகங்களை செய்தவர்களும் இருக்கிறார்கள். எந்த மதத்துக்கும் எதிரானது இல்ல. சோ இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு தமிழ் சமூகத்தை மத ரீதியாக ஒரு பிளவுபடுத்துவதற்கு சிங்கள ராணுவம் பண்ண ஒரு சதி. நான் இன்னைக்கு கேக்குறேன், நடுவுல ஒரு ஈஸ்டர் பண்டிகைக்கு குண்டு வெடிச்சதா? அதை நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க தான் வெடிச்சீங்கன்னு சொல்ல போறீங்களா? சொல்லுங்க பாப்போம். அது என்ன கான்ஸ்பிரேஷன் பின்னாடி எப்படி தெரிஞ்சது ஃபுல்லா? உங்களுக்கே தெரியுதுல. அதான் வந்து அப்ப சிங்களவன் தமிழர்கள் அழிச்சான், அடுத்து யாரை குறி வச்சான்? உங்களை தான் குறி வச்சான். அப்ப அவன் உங்களை என்னவா பாக்குறான்? அவன் முஸ்லீமா பார்த்தானா? அவன் உங்களை தமிழரா தான் பார்ப்பான். இதை நீங்க முதல்ல உள்வாங்கி. சோ அவர்களை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர்கள். நீங்க அல்லாஹ்வை கும்பிட்டாலும் சரி, முருகனை கும்பிட்டாலும் சரி, இயேசுவை கும்பிட்டாலும் சரி, அவங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தமிழர்கள். தமிழர்கள் நமக்கு எதிரின்னு அவன் மண்டையில ஏற்றி வச்சிருக்கான். ஸோ உங்களையும் அவன் எதிரியா தான் பார்ப்பான். ஆனா அதுக்குள்ள உங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடுறது அவனுக்கு ஒரு விஷயம் ஈஸியா வந்து பண்ணிக்கலாம். அதை தான் அவங்க பண்ணாங்க அன்னைக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, ஒரு தலைவரை நம்ம தியாகியா பார்க்கிறோம், அவருடைய கொண்ட கொள்கை என்பது சரியானது, அவருடைய போராட்டம் என்பது சரியானது, முறையானது. ஆனா அதே மாதிரியான போராட்டத்தை நாம் இங்க வந்து ஆதரிக்கிறோமா அப்படின்னா இல்ல. அந்த போராட்டமும் அவரிடம் திணிக்கப்பட்டது. புரியுதா? அவர் உண்மையா இருந்தார், எல்லாம் பண்ணாரு. ஆனா அந்த போராட்டம் அவரா விரும்பி எடுத்துக்கொண்டாரா, அவரிடம் திணிக்கப்பட்டதா? கொஞ்சம் நீங்க வரலாறு ஆய்வு செஞ்சு பாத்தீங்கன்னா, ஆயுத போராட்டம் என்பது அங்கிருந்த தமிழர்களுக்கு அது திணிக்கப்பட்டது. அவர்கள் விரும்பி எடுக்கல. அவங்க என்ன ஆயுதப்பற்றையா வச்சிருந்தாங்க? இந்திய ராணுவம் கொடுத்துச்சு, உலக ராணுவங்கள் கொடுத்துச்சு. ஏன்னா அவங்களுடைய ஜியாலஜிக்கல் அரசியலுக்கு அங்க ஒரு ஆயுத போராட்டம் தேவைப்பட்டுச்சு. ஸ்ட்ராட்டஜிக்கான இடத்துல அவங்களுக்கு அங்க ஒரு ஸ்பிளிட் இருக்கணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. அப்ப இந்த பிரச்சனையை வந்து அவங்க பூதாகரப்படுத்தி பிரச்சனைக்கு உள்ளாக்குனாங்க. அப்ப இந்த ஆயுத போராட்டம்ங்கிறதே நாம் ஏற்கவில்லை. ஆயுத போராட்டத்தால் ஒரு விஷயம் தீர்வுக்கு வரும் அப்படிங்கிறது அதுக்கு அந்த கொஞ்சம் பிஃபோர் இருந்த ஒரு விஷயம். இன்னைக்கு அது ஏஜ் ஆஃப் லாபியிங். இது வந்து வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு வந்து டெமோக்ரஸிக்கும் மக்களுடைய குரலுக்கும் அதிகமான பலம் என்பது இருக்கு. அதனால தலைவர்களுடைய போராட்ட வடிவங்கள் மாறலாம். காலங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த போராட்ட வடிவங்கள் மாற்றி அமைக்கப்படும். இன்னைக்கு நம்ம பேசுற இடத்துல ஏஜ் ஆஃப் டெமோக்ரஸில நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏஜ் ஆஃப் டெமோக்ரஸில டயலாக்ஸ் ஹாஸ் மோர் வேல்யூ தேன் புல்லட்ஸ். எக்ஸாக்ட்லி. இதைத்தான் நான் இன்னைக்கு சொல்றேன். ஸோ டயலாக்ஸுக்கு ரொம்ப மதிப்பு அதிகம். நம்ம இங்க எல்லாரும் ஒரு கட்டடைந்த சமூகமா மாறிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு பேச்சு மூலயமாகவே நம்மளுடைய டயலாக்ஸை, நம்மளுடைய கருத்தியலை, நம்மளுடைய சிந்தனையை அடுத்தவர்களுக்கு விதைக்க முடியும். ஆனா அன்னைக்கு அது அப்படி இல்லை. அன்னைக்கு ஊடகம் என்பது பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடையில, நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே அவன் கண்ட்ரோல் இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு இருந்த அடக்குமுறை, அவர்களிடம் கொடுக்கப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே அன்னைக்கு இருந்த வேற, இன்னைக்கு வேற. ஸோ இதை மனசுல வச்சுக்கிட்டு தமிழ் தேசியவாதம் என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணுங்கிறது என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. சரி, ஓகே. பல தலைவர்கள் பாத்தீங்கன்னா எதிரியால தோற்கடிக்கப்பட்டதோட துரோகிகளாக தான் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. சரி, எனிவே ஆல்பா மேல் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் அப்பதான் கேட்கணும்னு நினைச்சேன். காடுகளுக்குள்ள நீங்க எப்படி ஒரு தலைவர் உருவான பேச ஆரம்பிச்சீங்க. இந்த ஆல்பா மேல் மென்டாலிட்டியை பத்தி சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஆல்பா, சிக்மா, நிறைய வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சாட் மென்டாலிட்டி அப்பெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கும் போது, ஆல்பா மேல் அப்படிங்கிறது எல்லா மனிதனும் தலைவனாக முடியாது அப்படின்னா, இல்ல எல்லா மனிதனுக்குள்ளயும் தலைவன் இருப்பானா? எல்லா மனிதர்களுக்குள்ளும் எல்லா மனிதர்களுக்குள்ளயும் தலைவன் இருக்கிறார். சரி. ஆனா ஒரு தலைவனுடைய குணம் என்பது அந்த குணத்திற்கு உரியவராக அந்த மனிதன் இருக்கும் பொழுது அது நடக்கும். புரியுதுங்களா சொல்றது? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சாதாரண ஒரு தொழில், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஞ்சு மிட்டாய் விற்கிறவர். சரி. ஒரு பஞ்சு மிட்டாய் விற்கிறவர்னு வச்சுக்கோ.
அவரு தொடர்ச்சியா பஞ்சு முட்டாய் வித்துட்டு இருக்காரு. அந்த பஞ்சு முட்டாய் அவர் ஏன் விற்கிறாரு? வாழ்வாதாரத்துக்காக. யாருடைய வாழ்வாதாரத்துக்காக? அவரோட குடும்பத்தோட. அப்ப அந்த குடும்பத்திற்கு அவர் ஒரு ஆல்பா மேல், குடும்பத் தலைவன். அவர் தான் தலைவன். அவர் அந்த குடும்பத்திற்காக சாக்ரிஃபைஸ் பண்றாரு. விடிய விடிய காலையில இருந்து அவருடைய தொழில் நீங்க தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவர் பஞ்சு முட்டாய் விற்கிறவர். ஆனா அதுக்குள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னா அவருக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ், அவருக்கு அதுக்காக செய்யக்கூடிய தியாகங்கள், பயங்கரமான கொசுக்கடியில அத்தனை பேர் இருக்கிறவங்க நின்றுகிட்டே தான் நிக்க முடியும். அவ்வளவு தியாகங்களை பண்ணிக்கிட்டு அவர் வந்து அந்த இடத்துல செய்யறாரு. சோ நீங்க ஒரு லீடருக்கு அத்தனை குணமும் அவருக்குள்ள இருக்குல்ல இல்லையா? இத அவர் ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அது அவர் மேல அவர் நம்பிக்கை வச்சு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி அவர் நகரும் பொழுது அவர் இன்னைக்கு அவர் வந்து அந்த வட்டத்தை வந்து தன் குடும்பத்துக்குள்ள போட்டிருக்காரு. சரி. இந்த வட்டத்தை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பெருகிட்டே போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பொறுப்பும் பெருகும், தியாகமும் பெருகும். சமூக தலைவனா நோக்கி சொல்லுவோம் நம்ம. புரியுதுங்களா? இந்த வட்டம் வந்து இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அதே பஞ்சு மிட்டாய்க்காரர், அதே பஞ்சு மிட்டாய் விற்கிறவர் தான் குடும்பத்துக்கு மட்டும் விற்கிறாரு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அந்த வட்டத்தை இன்னும் கொஞ்சம் பெருசா போக்குறீங்க. அவங்க காலனிக்கு அந்த பஞ்சு மிட்டாய் வித்து தான் அவர் வந்து செய்யறாரு. சோ இப்ப அவருடைய பார்வை உங்களுக்கு எப்படி இருக்கு? நிறுவன தலைவர் மாதிரி, ஒரு சின்ன குட்டி ஒரு இண்டஸ்ட்ரியோட தலைவர் மாதிரி. இப்ப அவர் தான் அவர் பஞ்சு மிட்டாய் தான் விற்கிறாரு. ஆனா ஒரு ஊரே இது பண்றாரு. ஒரு ஆண்டர்பிரனர், பிக் லீடர். இப்ப அவரே அதே பஞ்சு மிட்டாய் தான் அவர் விற்கிறாரு. நான் இந்த அவரோட கேரக்டர்ல எந்த மாற்றமும் இல்லை, அவர் தொழில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அவருடைய ரெப்ரசன்டேஷன்ல அந்த வட்டத்தை மட்டும் அவர் யாருக்காக அந்த தியாகங்களை பண்றாருங்கிற வட்டத்தை பெருசாக்கிட்டே போக போக அவருடைய தொழில் என்னவாக இருந்தாலும் நீங்க அவர் லீடரை ஏத்துக்கிறீங்க. புரியுதா உங்களுக்கு சொல்றது? இதைத்தான் நான் சொல்றேன். லீடர்ஷிப் குவாலிட்டி. உங்களுடைய வட்டங்களை நீங்க உண்மையாகவே நீங்க ஒரு ஆல்பா மேலா எங்க வேணாலும் இருக்கலாம். நீங்க உங்க குடும்பத்துக்குள்ள நீங்க ஒரு ஆல்பா மேலா இருக்கலாம், இல்ல உங்களுடைய ஏரியாக்குள்ள நீங்க ஒரு ஆல்பா மேலா இருக்கலாம். நீங்க போட்டுக்கிற வட்டம் என்பது நீங்களா போடுற ஒரு வட்டம். அந்த வட்டத்தை முடிந்த வரைக்கும் ஆண்கள், பெண்கள் பெரிய வட்டமா போடுங்கிறேன் நான். உங்க வட்டத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால பெருசா போட முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பெருசா போட்டு பாருங்க. அந்த வட்டத்துல நேர்மையா இருங்க, எல்லா மனிதர்களுக்குமா இருந்து பாருங்க. அப்ப தானாகவே உங்களுக்கு அந்த ஆல்பா கேரக்டர் வரும், அந்த ஒரு தனித்துவம் வரும், அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வரும், உங்களுக்கு வரும். ஆனா அதெல்லாம் உண்மையா இருக்கணும். புரியுது. சோ யூ டோன்ட் பிலீவ் இன் ஆல்பா, சிக்மா, பீட்டா அந்த மாதிரி? அப்படி கிடையாது. அது இது வந்து ஒரு கிளாசிபிகேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் அதெல்லாம். இதை வந்து நீங்க வந்து அப்படியே ஒரு ஆல்பாவோ ஒருத்தர் கூப்பிட்டு குழந்தையிலே பிறப்பாருலாம் அப்படிலாம் இல்லையா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள்னா ஒருத்தன் உண்மையிலே ரொம்ப பயந்தவனா இருப்பான், அவன் சின்ன வயசுல இருந்து ரொம்ப பயந்தாங்குழியாவே இருக்கான். இப்படியே வச்சுக்கோங்க. அவன் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான், அவன் பெரிய பயந்தாங்குழி, அவன் எதையுமே அவன் வாழ்க்கையில சாதிச்சில்ல. ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான், டக்குன்னு ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய ஒருத்தன் கடத்திட்டு போறான். அந்த குழந்தைய அவன் தப்பா பயன்படுத்திருக்கு, அந்த குழந்தைய ஒருத்தன் கடத்திட்டு போறான்னு தெரிஞ்சோடனே இந்த பயந்தாங்குழி என்ன பண்றான், அவன் காலை பிடிச்சி கெஞ்சுறான். அவன் காலை பிடிச்சி அந்த குழந்தைய விட்டுறான்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி அந்த பயந்தாங்குழி வந்து அந்த ஒரு கொலை செய்யறவனையோ அந்த குழந்தைய கொண்டு போறவனையோ காலை பிடிச்சி தடுக்கிறான். நீங்க அவனை பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அந்த விஷயத்த பாத்தீங்கன்னா அவன் ஒரு பயந்தாங்குழி, அவன் அடுத்தவன் காலை பிடிச்சிதான் காப்பாத்த பாக்குறான். ஆனா கடைசி வரைக்கும் காலை பிடிச்சி காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான். டக்குன்னு அந்த கெட்டவன் என்ன பண்றான், துப்பாக்கி எடுத்து அந்த ஆளை கொன்னுடுறான், அவர் செத்துடுறாரு. இப்ப அவன் லீடரா இல்லையா? ஹீரோ, லீடர். அவன் பயந்தாங்குழி தான். ஸோ சிச்சுவேஷன்ஸ், அந்தந்த சிச்சுவேஷன்ஸ் தான் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போகும். உங்களுடைய மற்ற எந்த குணமும் அங்க வராது. ஸோ எந்த இடத்துல அவர் ஹீரோவா மாறுறாரு? அவர் அந்த முடிவு எடுத்த இடத்துல தனக்காக அந்த முடிவு எடுத்திருந்தாருன்னா அவர் வேற இருக்கணும். அடுத்தவருக்காக என்னைக்கு நீங்க உங்களுடைய உயிரை, உங்களுடைய லைஃபை, உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை, உங்களுடைய எதிர்காலத்தை, உங்களுடைய கனவை அடுத்தவங்களுக்காக, அது ஒருவரா இருக்கலாம், 2 பேரா இருக்கலாம், 3 பேரா இருக்கலாம், தியாகம் செய்யறதுக்கு முன் வருகிறீர்களோ அன்றுதான் நீங்கள் ஒரு தலைவனாக யாரோ ஒருத்தர் கண்ணுக்கு படுவீர்கள். நிச்சயமா. சோ ஒரு தலைவன் தான் இந்த ஹியூமன் ஹிஸ்டரியோட முதல் ஹீரோ. சரியா? தலைவன் தான் ஹீரோ. ஆனா இன்னைக்கு வந்து ஹீரோனாலே வந்து சினிமா ஹீரோ மாதிரி ஆகி ஹீரோக்கள்லாம் தலைவனாக ட்ரை பண்றாங்க. சோ இது மாதிரி ஒரு சின்ன விஷயம் இருக்கு. ஒரு நிறைய பேர் டக்குன்னு வாய்க்கு வந்து சொல்லிடுவாங்க, தலைமை பண்புனா ஆணுக்கு தான் இருக்கு, பெண்ணுக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோ டைப் வைக்கப்படுது. அதை எப்படி பாக்குறீங்க பாரு? அப்படி கிடையாதுங்க. அது ஒரு மனிதர்களுடைய கட்டமைப்புல வந்து நான் சொன்ன பேட்ரியாட்டிக்கல் சொசைட்டியா நம்ம பெரும்பான்மையா இருக்கும். அதனால ஆண்களுக்கானவே அந்த பார்வை வந்து பெரிய அளவு போகுது. பட் அப்படி கிடையாது. பெண்களுடைய தலைமைத்துவ பங்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு, புரியுதுங்களா? ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்காட்டு சொல்றேன். தேவதாசி முறை இருந்த காலகட்டத்துல அதை எதிர்த்து போராடுறதுக்கு அந்த சமூகத்திலிருந்து பிறந்து அது ரொம்ப தவறான கொடுமை, அந்த கொடுமை வந்து யாரும் அனுபவிக்க கூடாதுங்கிறதுக்காக போராடுறாங்கல்ல,
அந்த இடத்துல அடுத்தவங்களுக்காக அவங்க யோசிச்சு போராடும் பொழுது அவங்க ஒரு லீடரா மாறுறாங்க. ஸோ பெண்களும் இங்க வந்து நீங்க ஆண்கள் பெண்கள்னு இந்த இதுக்குள்ள இந்த பாலினம்ங்கிற அந்த விஷயத்தை கொண்டு வர தேவையில்லை. நான் சொல்றேன், அந்த ரூல் வந்து ரொம்ப சிம்பிள். அடுத்தவருக்காக நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு என்னைக்கு நீங்க தயாராகிறீங்களோ அன்னைக்கே உங்களுக்குள்ள ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வந்துடும். உங்களுக்குள்ள உண்மைத்தன்மை இருந்தா போதும். டசன்ட் மேட்டர் ஒரு மேல் ஆர் ஃபீமேல், எதுவுமே கூட நீங்க வந்து மனுஷனா இருக்கும் கூட அவசியம் இல்லை. யூ கேன் பி அ டாக், யூ கேன் பி அ மாடு, எனிதிங். நீங்க ஒன்று இப்படி எடுத்துக்கோங்களேன், ஒரு குழந்தை இருக்கு, டக்குன்னு வந்து ஒரு சிறுத்தையோ ஒரு புலியோ வந்து அந்த குழந்தைய வந்து கொல்றதுக்கு தூக்கிட்டு போறதுக்கு வேகமா வேட்டையாடுறதுக்கு வருது. அந்த இடத்துல ஒரு நாய் அவங்க வீட்டுல வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நாய் போய் அந்த குழந்தைய வந்து காப்பாத்தி சண்டை போட்டு அதோட உயிரையும் துச்சமான மதிச்சு ஏதோ அந்த குடும்பத்துக்காக ஒரு நன்றி விசுவாசத்துக்காக அது வாலாட்டிட்டு இருந்ததுதான். அந்த வீட்டுல போட்ட ஒரு எச்ச உணர்வை சாப்பிட்டு வளர்ந்த ஒரு உயிரினம் தான். ஆனா அது ஒரு நாய் தான். ஆனா அந்த நாய் வந்து அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக போய் சண்டை போட்டு காப்பாத்திருச்சு. காப்பாத்தினதுக்கு அப்புறம் அது செத்து கூட போயிருச்சு. இந்த இடத்துல உங்க கண்ணுக்குள்ள அந்த நாய் தலைவனா தெரியுமா தெரியாதா? ஹீரோ. இவ்வளவுதான் விஷயம். ஸோ அது நீங்க மனுஷனாதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மரம் இருக்கலாம். ஒரு பறவைக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மரம் இருக்கு, உணவு கொடுக்க ஒரு இடத்துல ஒரு மரம் இருக்குன்னா அந்த இடத்துல இயற்கையில யாரு தலைவன்? அந்த மரம் தான் தலைவன். ஸோ சரி, இப்போ எல்லா ஸ்கில்ஸை பத்தியும் பேசணும். ஆனா பெரும்பான்மையா ஹிஸ்டரியில நான் பாக்குற நிறைய ஃபீல்டுல தலைவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு காமனா இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில்லு இல்ல அவங்களோட அட்வான்டேஜ் பிளஸ் நான் பாக்குறது பேச்சு திறமை. ஆமா. ஸோ அது ரொம்ப முக்கியம் இல்ல. அந்த பேச்சு திறமையை வச்சு தன்னை ஒரு நல்ல தலைவனா காட்டி பெரும்பான்மையான மக்களை 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஏமாத்தவும் முடியும். ஆனா அந்த பேச்சு திறமை மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஐடியாவை ஒரு பெரிய கூட்டத்துக்கு எடுத்து செஞ்சு உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணி ஒரு யூனிட்டா வந்து மாற முடியும். அந்த பேச்சு திறமையை பத்தி என்ன நினைக்கிறீங்க பாரு? ஆக்சுவலா தலைமை பண்புங்கிறது வந்து செயல்கள் மூலமா காட்டுறது ஒண்ணு. ஆனா செயல்கள் மூலமா ஒருத்தன் காட்ட போறாங்கிறத அதுக்கு முன்னாடியே காட்டுற ஒரு விஷயம் அது வந்து மொழிதான், பேச்சுதான். ஸோ அதை வந்து அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் தலைவர்கள் பண்றாங்க. அதனாலதான் தமிழ் மொழியில நாயகன் அப்படிங்கிறது தலைவனுக்கான ஆதிகால பெயர். நாவை பயன்படுத்தி பேசுபவன் தான் அகன் நாயகன். ஓகேவா? கேள்வி வேற மாதிரி சொல்லாம தலைவன் தலைவின்னு எங்க வந்துச்சுன்னு கேட்கலாம். ஆனா நீங்க வேற மாதிரி சொல்றீங்க. ஸோ நாக்கை பயன்படுத்தி முதல்ல எவன் பேசி அந்த மக்களை வந்து தன் பக்கம் இழுக்கிறானோ அவன் தலைவன், அவன் தான் நாயகன். ஸோ நாயகன்ங்கிறது தலைவனுக்கான அது குணம் அப்படிங்கிறது. ஒரு தலைவனுக்கு பேச்சாற்றல்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து எப்படிப்பட்டதாக இருக்கலாம். நீங்க வந்து கத்தமா பேசுறதா இருக்கலாம், மேடையில வந்து எதுகை முனையா பேசுறதா இருக்கலாம், கவிதை தன்மையோட பேசுறவர்களா இருக்கலாம், உணர்வுபூர்வமா பேசுறவங்களா இருக்கலாம், இல்ல யதார்த்தத்தை பேசுறவங்களாவும் இருக்கலாம். இப்ப காமராஜர் வந்து நீங்க வந்து பெரிய பேச்சாளர்னு சொல்ல முடியாது. ஆனா யதார்த்தத்தை பேசுறவர். அவர் தான் எனக்கு மைண்ட்ல வந்தார். யதார்த்தத்தை பேசுவாரு. நீங்க வந்து அவர்கிட்ட காமராஜர் வந்து எதுகை முனையா பேச மாட்டேங்கிறாரு, சங்க இலக்கிய பாடல்லாம் எடுத்து விட மாட்டேங்கிறாருலாம் யாரும் கவலைப்படல. ஆனா காமராஜருக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் இருந்துச்சுன்னா அதுக்கான அடிப்படை காரணம் யதார்த்தத்தை பேசுவாரு. பண்ணுங்கிறேன் செய்யுங்க. இதை வந்து அந்த அந்த ஊர்ல சாமானியர்கள் எப்படி பேசுவாங்களோ அப்படிதான் இருக்கும் அவர் பேச்சு. நம்ம தேசிய தலைவரோட பேச்சு நீங்க கேட்டிருக்கீங்களா? வீரவசமாவா இருக்கும் அப்படிலாம் இருக்காது. அவர் குரலும் சரி ரொம்ப சாதாரணமா தான் பேசுவாரு. ஆனா அங்க உண்மைத்தன்மை இருந்துச்சுன்னா அந்த பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அந்த உண்மைத்தன்மையை வந்து பீப்புள் கேன் ரியலைஸ் அந்த த்ரூ வாய்ஸ்ல. ஏன்னா நம்ம ரொம்ப வருஷமா நம்ம இந்த மொழியை கேட்டுட்டு இருக்கிறோம், ரொம்ப வருஷமா வந்து உள்வாங்கி கொண்டு இருக்கிறோம். யார் ஒருவர் மனசார பேசுறா, யார் ஒருவர் சும்மா பேசுறாங்கிறதெல்லாம் மக்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏமாந்தும் போயிருக்காங்களே பாரு, பேச்சால மட்டுமே ஏமாந்தும் போயிருக்காங்க. அது வந்து அதுவும் நடந்திருக்கு. ஆனா அவங்க ஓப்பனா சொன்னா பேச்சால ஏமாந்தாங்களான்னா இல்ல. சரி, நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அண்ணாதுரையத்தான் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. ஓகேவா? அண்ணாதுரையின் மூலமா தான் கட்சி வந்து வளர்ந்துச்சு. அவர் சிறந்த பேச்சாளர், அவர் நல்ல பேச்சாளர், எல்லாம் ஓகே எல்லாம். ஆனா அண்ணாதுரையே ஓவர்டேக் பண்ணி யாரும் அங்க வரல. அண்ணாதுரை இறந்துட்டாரு. அந்த ஆப்சன்ஸை பயன்படுத்தி சில பேர் வந்துட்டாங்க. ஸோ இவங்க பேசுனாங்க போனாங்க அது பண்ணாங்கிறதுக்கெல்லாம் பெரிய ரசிகர் கூட்டம்லாம் யாருக்கும் அன்னைக்கெல்லாம் இல்லை. அண்ணாதுரையோட பேச்சை கேட்க தான் மக்கள் வந்து உட்காந்துருந்தாங்க. புரியுதுங்களா? அது அவரை பயன்படுத்தி தான் இவங்க எல்லாருமே ஏறினாங்க. அண்ணாதுரையோட கருத்தை பயன்படுத்தி தான் எம்ஜிஆரா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், எல்லாருமே அண்ணாதுரையோட விஷன்ல இருந்து தானே மித்தவங்க எல்லாம் வந்தாங்க. அவரோட பேச்சாற்றல் இதுல இருந்து தான் மித்தவங்க எல்லாம். அதனாலதான் அண்ணாதுரை மாதிரி இமிட்டேட் பண்ணுவாங்க இவங்க எல்லாம். அண்ணன் மாதிரியே பேசணும் அப்படின்னு. அண்ணன் மாதிரியே பேசுமா? அண்ணாதுரை மாதிரியே பேசணும். அண்ணா மாதிரி பேசணும். அது ஒரு காமனான ஒரு விஷயம் தான். ஒரு தலைவர் இருக்காருன்னா அவரை மாதிரி எல்லாரும் பேசுறதுக்கு குரல்ல இருந்து அசைவுல இருந்து உடல் மொழியில இருந்து எல்லாம் காப்பிடிப்பாங்க. அப்படி காப்பிடிச்ச கூட்டம் தான் மித்தவங்க எல்லாம். நீங்க அண்ணாதுரையோட ஒரு ஸ்லாங் இருக்குல்ல, அந்த ஸ்லாங்கை மித்தவங்க இமிட்டேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணி
அது பக்காவா பண்ண முடியாம அவங்களுக்கும் ஒரு ஸ்லாங் மாதிரி அப்படி நிக்கும். இன்னைக்கு அண்ணா மாதிரினா யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லைக் ஒரு காலகட்டத்துக்கு மாறிட்டே இருக்கும் அதுயா. சோ அந்த மாதிரி பேசுறது. அப்ப அண்ணாதுரையுடைய மேல வச்ச நம்பிக்கை அது அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதாக போயிருச்சு. ஆனா ஒன்ஸ் அதிகாரத்தை வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அதை தக்க வைக்கிறது கொஞ்சம் ஈஸி. டிசப்ஷன் மூலமா, மேனிபுலேஷன் மூலமா, மக்களுக்கு இலவசங்கள் மூலமா அதை தக்க வச்சுக்கிட்டே இருக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, சரி இவரை வச்சிருக்கனால நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்குது, ஒரு சைக்கிள் கிடைக்குது, ஒரு இது கிடைக்குது, ஒரு கிரைண்டர் கிடைக்குது, மிக்சி கிடைக்குது, ஏதோ ஒன்று இவங்களால ஏதோ ஒரு பயன் நமக்கு இருக்குதுப்பா அப்படின்ட்டு அப்படிதான் இவங்க வந்து சகிச்சுக்கிறாங்களே ஒழிய உண்மையான பாதிப்பு அவங்களுக்கு என்னென்னங்கிறது அவங்களுக்கு தெரியல. அது தெரிய வரும்போது அவங்க தூக்கி கடாசிடுவாங்க. அது தெரியல இப்போதைக்கு. அதனால அவங்க ஏமாந்து அப்படியே சர்வே ஆயிட்டு இருக்காங்க. ரைட். ஸோ கடைசி கேள்வி, ஸ்பிரிச்சுவல் டச்சோட முடிக்கணும்லாம் நினைக்கல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, மாடர்ன் சயின்ஸ்லாம் நம்ம நோக்கி போயிட்டே இருந்தாலும் பெரிய ஐடியாஸ், சின்ன ஐடியா பெரிய ஐடியா மூலியமா தான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தை வந்து பெருசா கட்டுப்படுத்துறாங்க. அதுல இருந்து மத நம்பிக்கைகள், இறை நம்பிக்கைகள் ஒண்ணு. ஸோ முருகர், ஏசு, அப்புறம் நபி, இவங்க எல்லாரையும் வந்து தலைவர் அந்த கேட்டகரியிலயும் பாப்பீங்களா நீங்க? அப்படிதான் நான் பாக்குறேன். இது மித்தவங்க அந்த மதங்கள் அப்படி பார்க்கல. என்னுடைய பார்வை அவ்வாறு தான் இருக்கு. அவங்க மக்களுக்காக உதவி செய்ய வந்தவர்கள், மக்களுக்கு நல்லது செஞ்சவர்கள். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இறை இதெல்லாம் வந்து மேபி கால ஓட்டத்துல ஃபார் ஸ்ட்ரெச்சா சில விஷயங்கள் வந்து நம்ம பதிவு செஞ்சிருக்கலாம். இல்ல அதீதமா சொல்லி கூட உயர்த்தி வைக்கிறதுக்கு அதீதமாக கூட சொல்லியிருக்கலாம். பட் ஆனா நீங்க நல்லா பாருங்க, அவங்க மனிதர்களுக்கு செய்த சேவையின் மூலமா தான் கடவுள் ஸ்தானத்துக்கு போறாங்க. இயேசுவோட வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா, அவரு உணவு கொடுத்திருக்கிறாரு, மீன்ல இது பண்ணி ரொட்டி கொடுத்திருக்காரு, பசி ஆத்திருக்காரு, பேசிக்கா பசி ஆத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கொடுத்திருக்காரு, நோய்களை குணப்படுத்திருக்காரு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு தேவை அவர் பூர்த்தி செஞ்சுட்டே இருந்திருக்காரு. அவர் லீடரா இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் கடவுளாக மாறுறாரு. நபிகள் எடுத்துக்கோங்க, அவர் கடவுளுடைய தூதர் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு. அவர் வராரு, ஏதோ ஒரு இது கேக்குதுங்கிறாரு. அங்க அதுக்கப்புறம் வந்து அவர் கருத்துக்களை சொல்றாரு. திரும்ப அவர் என்ன பண்றாரு, ஒருங்கிணைக்கிறாரு. பல ட்ரைப்களை ஒருங்கிணைச்சு அவங்களுக்குள்ள இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செஞ்சு அவர் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறாரு. ஒரு புரட்சியா இருக்கிறாரு. அவங்களோட மக்களுடைய பெரிய அளவு முன்னேற்றத்திற்கு அவர் ஒரு உந்து சக்தியா செயல்பட்டு இருக்காரு. அவருடைய வழியில வந்ததுனால இன்னைக்கு காணாம போயிருக்க வேண்டிய மக்கள் ஒருங்கிணைஞ்சு இன்னைக்கு ஒரு உலகத்திலே ஒரு பெரிய ஒரு மதமாக கட்டமைக்கப்பட்டு வளர்ந்து வந்துட்டு இருக்காங்கன்னா, ஏதோ ஒண்ணு அவருடைய விஷன்ல ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருந்திருக்குல்ல, ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குல்ல. அதை நீங்க வந்து இறை சக்தின்னு சொல்லலாம், இல்ல அவரே யோசிச்ச ஒரு விஷயமா கூட இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. பட் நம்ம வந்து ஒரு மத பிலீஃப்குள்ள போய் நோண்டல. நான் என்ன சொல்றேன், அது பிலீஃப் சிஸ்டம்குள்ள ஓகே. பட் நம்மளுடைய பார்வையில நபிகள் வந்து ஒரு பெரிய தலைவனாகவும் தான் இருந்திருக்கிறார். அவர் இறை தூதராகவே இருந்தாலும் அவர் ஒரு பெரும் தலைவராக இருந்திருக்கிறாருங்கிறத மறுக்க முடியாது. அவருக்கு ஒரு பேச்சாற்றல் இருந்திருக்கிறது, அவருக்கு ஒரு சிந்தனை ஆற்றல் இருந்திருக்கிறது, அவரிடம் ஒரு ட்ரூத்ஃபுல்னஸ், ஒரு உண்மைத்தன்மை இருந்திருக்கிறது. அதனாலதான் அந்த இடத்துல அவர் நிக்க முடியுது. ஸோ இதே தான் நம்மளுடைய கடவுள்களுக்கும் நம்மளுடைய முன்னோர்களுக்கும் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு தியாகம், ஏதோ ஒரு விஷயம் செய்த மனிதர்கள் இறைவனாக எல்லாமே ஒரு இடத்துக்கு உயர்த்தப்படுகிறார்கள். அப்படிதான் நம்ம பார்க்கறோம். நிச்சயமா இப்ப தலைவர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாருக்குள்ளயும் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவனோட சர்க்கிள்ல தலைவன் தான் சொல்லியிருக்கீங்க. இதை பாக்குற எல்லாருக்குமே வந்து சிஎம் ஆகணும்ன்ற சின்ன ஆசை இருக்கும். எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகணும், படத்துல நடிக்கணும்ன்ற ஆசை இருக்கு. இது ஆசை, ஒரு மனித இயல்பு வர்றது. அந்த ஆசைக்கு முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்தவங்களுக்கு நம்ம பயன்பெறணும்னு யோசிங்க. அதான் சொல்ல வந்தேன். நம்மளோட வாழ்க்கையில அடுத்தவங்களுக்கு நீங்க பயன்பெறணும்னு யோசிங்க. நீங்க தலைவர் ஆகணும், சிஎம் ஆகணுங்கிறது கூட யோசிங்க, தப்பு இல்லை. ஆனா நம்மனால அடுத்த ஒரு 10 பேருக்கு பயனுள்ளதாக நமது வாழ்க்கை இருக்கணும்னு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யோசிச்சீங்கன்னா அதுக்கு அடுத்ததெல்லாம் நிச்சயமாங்க. அந்த மரம் வந்து செம்ம எக்ஸாம்பிள். ஒரு மரம் மாதிரி நம்ம மத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைச்சேன். அந்த பேசிஸ் அடுத்தவர்களுக்குன்னு யோசிக்க தொடங்கிட்டீங்கன்னாவே உங்களுக்குள்ள ஒரு தலைவன் உருவாகிறான். அவ்வளவுதான் விஷயம். அடுத்தவங்களுக்குன்னு யோசிங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஓகே, இப்போ இது வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு ஆங்கிள் பேசியிருப்பாங்க. நம்ம தலைவர் அப்படிங்கிற டாபிக்ல பேசியிருக்கோம். கண்டிப்பா வந்து இதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கறது வந்து கீழே உங்களோட கமெண்ட் வந்து பதிங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நிறைய ஆங்கிள்ஸ்ல இருந்து தலைவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அணுகிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி பாரு. நன்றி.